இப்போ ஒரு D1 கான்ஃபிகரேஷன் இருக்கு சரிங்களா. நார்மலா D1 கான்ஃபிகரேஷன் என்ன டேர்ம், D2 டேர்ம் என்ன டேர்ம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வரைக்கும் ஒரு கீ பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓவரால் டயக்ராம் வந்து சொல்கிறேன். இப்போ D2 டேர்மில் அதோடைய ஸ்பிளிட்டிங் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆக்டாய்டல் ஃபீல்டில் ஒரு T2G அண்ட் E சரிங்களா. இப்போ T2G அண்ட் EG வரும்போது எப்பவுமே D டேர்மை பொறுத்த வரைக்கும் என்னது எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள், எப்பவுமே ஒரு டிரான்சிஷன் மட்டும் தான் பாசிபிள். அது T2Gலேருந்து EG வந்து பாசிபிள். இப்போ இதுக்கான டயக்ராம் என்ன டயக்ராம், அந்த எனர்ஜி டேர்ம் ஆஃப் அதாவது எனர்ஜி ஆஃப் த டேர்ம் D2க்கு அதனுடைய ஆக்டாய்டல் ஃபீல்டில் அதுக்கான டயக்ராம் எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள், ஒரு டிரான்சிஷன் வந்து பாசிபிள். இப்படி தான் ஆக்சுவலாக இருக்குது. ஏன்னா T2Gலேருந்து EGக்கு வந்து எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் பாசிபிள். ஏன்னா D டேர்மை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வந்து பாசிபிள். F டேர்மாக இருந்தால் 3 டிரான்சிஷன் வந்து பாசிபிள். அதை நம்ம பின்னாடி சொல்றோம். இப்போ ஒரு டிரான்சிஷன் மட்டும் தான் பாசிபிள் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் வந்து எப்படி கிடைச்சிருக்கணும், அந்த டேர்ம் அந்த ஆக்டாய்டல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் நம்ம டிரா பண்ணும்போது இந்த மாதிரியான கர்வ் நமக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா. இது நார்மலாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கர்வ். பட் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கர்வ் எப்படி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கர்வ் வந்து கிடைச்சிருக்கும். இப்படிதான் நமக்கு கிடைச்சிருக்கும். இதனுடைய டேர்ம் அதனுடைய ஆக்டாய்டல் ஃபீல்ட் இப்படி கர்வ் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கர்வ் கிடைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரியான கர்வ். இதுக்கான ரீசன் வந்து என்னன்னா நம்ம அந்த 2 பாயிண்ட் சொல்லி, ஒன்று ப்ராடனிங், இன்னொன்று என்னது சோல்டரிங். ப்ராடனிங் அப்படின்னா என்ன, சோல்டரிங் அப்படின்னா என்ன சரிங்களா. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. ஒரு D1 கான்ஃபிகரேஷன்ல டைட்டானியத்தினுடைய +1 அதாவது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல D1 கான்ஃபிகரேஷன்ல நார்மலா கிடைக்கக்கூடிய அதனுடைய பீக் வந்து அதனுடைய இன்டென்சிட்டி இந்த மாதிரி கிடைக்க வேண்டிய அந்த பீக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு சரிங்களா. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டுப்பாங்க. அதுக்கான ரீசன் வந்து என்னன்னா ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் தான் அதுக்கான பெஸ்ட் ரீசன். அதுல அப்ஸ்கேலிங் கிடையாது, அதே மாதிரி ப்ராடனிங் கிடையாது, சோல்டரிங் கிடையாது. மெயின் ரீசன் வந்து என்னது, ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் தான் பெஸ்ட் ரீசன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. இப்போ T1 கான்ஃபிகரேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவோம், இது T2G ஒரு DR அதனுடைய ஸ்பிளிட்டிங்ல ஜெனரலா இருக்கும்போது அதனுடைய EG இதுல ஒரு எலக்ட்ரான் பர்சன்ட் இருக்கு, T2G1 அண்ட் EG0. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் T2G அன்சிமெட்ரிக்கலா இருந்தாலும் சரி இல்ல EG அன்சிமெட்ரிக்கலா இருந்தாலும் சரி என்ன பர்சன்டா இருக்கும், ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் வந்து கண்டிப்பா பர்சன்டா இருக்கும். பட் EG அன்சிமெட்ரிக்கலா இருக்கும்போது நமக்கு தெரியும் இதுவும் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் தான். ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது என்னது ஸ்ட்ராங் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் சொல்றோம். பட் இது T2G அன்சிமெட்ரிக்கலா இருந்தாலும் நமக்கு என்னதான் கிளியர் பண்ணலாம், ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் பண்ணும். பட் வீக் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் கரெக்டா இல்லையா. அப்ப ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு நார்மலா கிடைக்க வேண்டிய இந்த மாதிரியான கர்வ் எப்படி கிடைச்சிருக்குது, இந்த மாதிரி கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ நார்மலா 2 டிரான்சிஷன். இப்போ இந்த D1 கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாசிபிள், DD டிரான்சிஷன் பாசிபிளா இல்லையா. D1 கான்ஃபிகரேஷன்ல இருந்து D9 கான்ஃபிகரேஷன் வரைக்கும் எக்ஸப்ட் D5 ஐஸ்பினை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன பாசிபிள், கண்டிப்பா DD டிரான்சிஷன் பாசிபிள். இப்போ ஒரு DD டிரான்சிஷன் இருக்கு, இப்போ இது ஒரு DD டிரான்சிஷன் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு DD டிரான்சிஷன் இருக்கு. இந்த 2 விதமான DD டிரான்சிஷன் வந்து சேம் இன்டென்சிட்டியா இருக்கும்போது சரிங்களா. இப்போ இதனுடைய இன்டென்சிட்டி ஒரு DD டிரான்சிஷன் நடக்குதுன்னா அதனுடைய இன்டென்சிட்டியும் அதே மாதிரி இன்னொரு DD டிரான்சிஷன் அது T1 T2 T3 இது வேணாலும் இருந்துட்டு போகுது. இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஓவராலா ஒரு பீக் கிடைக்கும். அது இந்த மாதிரியான பீக் கிடைக்கும் லார்ஜா சரிங்களா. சொல்லப்படுது இது நான் பின்னாடி நம்ம டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ இதுக்கான மீனிங், இந்த சோல்டரிங்கான மீனிங் என்னன்னா இந்த T2G பிரசண்டா இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் படி என்னது லெஸ் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் அல்லது வீக் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் வந்து ஷோ பண்ணுது. இப்போ ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு ஆர்பிட்டல் அப்படி ஸ்பிளிட்டிங் இருக்குது. எதுல இந்த T2G ஆர்பிட்டல் ஃபர்தர் ஸ்பிளிட்டிங்ல இன்வால்வ் ஆகுது. அதுக்கான டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த T டேர்முக்கான T2G ஆர்பிட்டல் ஸ்பிளிட்டிங் நீங்க ஃபர்தரா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எதுக்கான ஸ்பிளிட்டிங் அப்படின்னா T2G ஆர்பிட்டலுக்கான ஸ்பிளிட்டிங். எதுல D1 கான்ஃபிகரேஷன்ல இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய T2G ஆர்பிட்டால் ஜான் டல்லர் டிஸ்டார்ஷன் நடக்கிறதுனால ஃபர்தர் ஸ்பிளிட்டிங் இருக்கும். பட் அந்த மாதிரி ஸ்பிளிட்டிங்ல நமக்கு இல்லை சரிங்களா. புக்ல இருக்கு நமக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டதில்லை. பட் இந்த T2G ஆர்பிட்டால் ஃபர்தர் ஸ்பிளிட்டிங் நடக்கிறதுனால இதுல எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல P1G அதுக்கப்புறம் A1G இந்த P2G அண்ட் EG இந்த மாதிரியான ஸ்பிளிட்டிங் வந்து நடக்கும் சரிங்களா. இப்போ இது அதனுடைய கேரியர். இது எதனுடைய ஸ்பிளிட்டிங், T2G கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய T2G ஆர்பிட்டல் அப்படி ஸ்பிளிட்டிங் எதை பொறுத்து அப்படின்னா ஜான் டல்லர் டிஸ்டார்ஷனை பொறுத்து நடக்கக்கூடிய ஃபர்தர் ஸ்பிளிட்டிங் சொல்லப்படுங்களா. இப்போ இதுக்கான டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்.
இப்போ இது எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இது ஒரு டிரான்சிஷன் பாசிபிள். கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டால் இஜி B2Gக்கு ஒரு டிரான்சிஷன் வந்து பாசிபிள். இது ஒரு டைப்பான டிரான்சிஷன். ரெண்டாவது எது பாசிபிள்? இந்த இஜி ஆர்பிட்டால் இருந்து இது ஒரு டிரான்சிஷன் வந்து பாசிபிள். இந்த இஜி ஆர்பிட்டால் இருந்து இது ஒரு டிரான்சிஷன் வந்து பாசிபிள். சரிங்களா? இப்படி டிரான்சிஷன் எடுத்து பார்க்கும்போது இந்த ரெண்டு இஜி ஆர்பிட்டால் இருந்து A1G அண்ட் இஜி ஆர்பிட்டால் இருந்து B1G இந்த ரெண்டு சேர்ந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகுது. சரிங்களா? அப்படி ஓவர்லாப் ஆகும்போது நார்மலாக ஒரு சிங்கிள் பீக்கு கிடைக்கிறது என்னது ப்ராடாக கிடைக்குது. பட் இந்த இஜி ஆர்பிட்டாலுக்கு B2G ஆர்பிட்டாலுக்கு கூடிய எனர்ஜி ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால அந்த டிரான்சிஷன் வந்து என்ன டிரான்சிஷன் சொல்லியிருப்பாங்கன்னா பர்பிடன் டிரான்சிஷன் சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேருக்கு அப்ராக்சிமேட் எனர்ஜி கேப் எப்படி இருக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால எனக்கு என்ன பண்ண முடியல டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது பர்பிடன் டிரான்சிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவரால் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய பீக்கோட எப்படி கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு மீனிங் என்ன? இங்க இருக்கக்கூடிய இஜி ஆர்பிட்டால் இருந்து A1G ஆர்பிட்டால் நடக்கக்கூடிய டிரான்சிஷன், அதே மாதிரி இஜி ஆர்பிட்டால் இருந்து B1G ஆர்பிட்டால் நடக்கக்கூடிய டிரான்சிஷன், இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் சேர்ந்து ஓவர்லாப் ஆகுது. அப்ப நார்மலா கிடைக்கக்கூடிய பீக்கோட எப்படி கிடைக்குது ப்ராடா கிடைக்குது. அதுதான் அதுக்கான ரீசன். இதுக்கு பேர் தானே ப்ராடனிங் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் தானே ப்ராடனிங். ப்ராடனிங் அப்படின்ற மீனிங் என்ன? நார்மலா கிடைக்கக்கூடிய பீக்கை விட இன்னும் அதோட பீக் எப்படி கிடைக்குது. இந்த கர்வ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஷோல்டர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி பீக் கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க ஷோல்டரிங் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த ப்ராடனிங் எப்போ கிடைக்கும் அப்படின்னா T2G ஆர்பிட்டால் ஃபர்தரா ஸ்பிளிட் ஆகாம நார்மலா ஸ்பிளிட் ஆயிருந்தா நமக்கு என்ன மாதிரியான கர்வ் கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி கர்வ் கிடைச்சிருக்கும். பட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ் நமக்கு புக்கில் இருக்காது. எந்த மாதிரி கர்வ் தான் இருக்கும், இந்த மாதிரி கர்வ் தான் இருக்கும். அதுக்கான ரீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராடனிங் அல்லது ஷோல்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கான ரீசன் வந்து என்னது? அதுக்கான மெயின் ரீசன் டான்டல்ல டிஸ்டார்ஷன் தான் அதுக்கான மெயின் ரீசன். சரிங்களா? டான்டல்ல டிஸ்டார்ஷன்ல T2G ஆர்பிட்டால் ஃபர்தரா ஸ்பிளிட்டிங் நடக்கிறதுனால அதனுடைய நார்மலா இருக்கக்கூடிய ஓவர்லாப் இன்னும் என்ன ஆகுது, ரெண்டு டிரான்சிஷனுடைய ஓவர்லாப் ஒன்னா சேர்றதுனால நார்மலா கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி இன்னும் என்ன ஆகுது, அதனுடைய கேரக்டர் அதனுடைய ப்ராடனிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு நார்மலா கிடைக்கக்கூடிய சேம் இன்டென்சிட்டி பீக் மாதிரி கிடைக்காம ஒரு ஷோல்டரிங் மாதிரியான பீக் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்னது? டான்டல்ல டிஸ்டார்ஷன். இதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நான் அந்த கொஸ்டின்ஸ் கூட சொல்றேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஆப்ஷனுமே பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆன்சர் வந்து என்னது? டான்டல்ல டிஸ்டார்ஷன். இதே சேம் தான் D1 அண்ட் இப்பதான் சொல்லியிருக்கேன். D1 கான்ஃபிகரேஷன் அண்ட் D9 கான்ஃபிகரேஷன் இது ரெண்டு என்னது சேம் இல்லையா? அப்ப இதென்ன T1 எதுக்கான எக்ஸாம்பிள் டைட்டானியம். கரெக்டா இல்லையா? டைட்டானியம் H2O6 3+ கான்ஃபிகரேஷன்ல டைட்டானியம் என்ன கான்ஃபிகரேஷன்? இப்ப காப்பர்ல D9 வருதா இல்லையா? இப்ப காப்பருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அதுல இருந்து T2G ஆர்பிட்டாலோட ஸ்பிளிட் இஜி ஆர்பிட்டாலோட ஸ்பிளிட் ஆப்போசிட் சைடுல ஸ்பிளிட் ஆயிருக்கும். சொல்லுங்க இது கீழே இருக்கு, இதெல்லாம் இருக்கும், மேல இருக்கும். அதுவும் அதே சேம் ரீசன் தான். அதே ப்ராடனிங் அதே ஷோல்டரிங் நடக்கும். பட் ரீசன் வந்து அதுக்கு என்னதான். ஆனா T2G நடக்கக்கூடிய டான்டலர் டிஸ்டார்ஷனோட காப்பர்ல நடக்கக்கூடிய டான்டலர் டிஸ்டார்ஷன் என்னது அதிகம். சரிங்களா? அப்ப இன்டென்சிட்டி எப்படி அதிகமா இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப இன்டென்சிட்டி பீக் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கான பீக் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட எப்படி இருக்கும், என்னோட பீக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் காப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா. சரிங்களா? அதுக்கான ரீசன் என்னன்னா டான்டலர் டிஸ்டார்ஷன் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய இன்டென்சிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்ப T2G இருக்கக்கூடிய டான்டலர் டிஸ்டார்ஷன் அதிகமா இருக்கு, இஜில இருக்கக்கூடிய டான்டலர் டிஸ்டார்ஷன் அதிகமா இருக்கு. எங்க இன்டென்சிட்டி அதிகமாக எதுல இருக்கும், இஜில இருக்கக்கூடிய இருக்கும். அப்ப நீங்க காப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிராடாவும் இருக்கும், பிளஸ் பீக் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். பட் டைட்டானியத்தில் இருக்கக்கூடிய T2G அன்சிமெட்ரிக்ல இருக்கும்போது நடக்கக்கூடிய டான்டலர் டிஸ்டார்ஷனோட பீக் ரெண்டுமே பிராடனிங் தான். பட் இன்டென்சிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும், காப்பர்ல. ஏன் டான்டலர் டிஸ்டார்ஷன் எதுக்கு அதிகம், காப்பர் இருக்காது. சரிங்க? என்ன டயக்ராம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதுக்கு ஆன்சர் தெரியும். ரெண்டு டயக்ராம் பின்னாடி சொல்றேன்.